ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீக்கங்காய் தோல் துவையல் செய்ய போகிறோம். இது 2 பீக்கங்காவோட தோல். இது செய்கிறதுக்கு புளி தேவையான அளவு, பூண்டு, வரமிளகாய், தாளிக்க கருவேப்பிலை, இதோட கல் உப்பு, எண்ணெய், இது மட்டும் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். எண்ணெய் ஊற்றியாச்சு, காஞ்சிருச்சு. பூண்டு போட்டுக்கலாம். துவையலுக்கு புளிக்குழம்புலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துங்க. வரமிளகா ஃப்ரை ஆகிடுச்சு, லைட்டாக கருப்பாகும். அந்த ஸ்டேஜில் நம்ம பீக்கங்காய் தோலை பீக்கங்காய் தோலை போட்டாச்சு. தோல் நல்லா வணங்கணும், வாசம் வரும். இதோட புளி உப்பு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தாச்சு. உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேணுமா நம்ம போட்டுக்கலாம். புளி இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க நீங்கள் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணியும் நீங்கள் வணக்கி விட்டு அரைச்சோம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா வணங்கிருச்சு. பூண்டு வாசமும் அந்த தோட வாசமும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வருது. மேலே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். அதோடு நிப்பாட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதில் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயுது. கடுகு பொரிஞ்சிருச்சு. அதோட உளுந்து இது செவந்தோடனே உளுந்து செவந்துருச்சு. கருவேப்பிலை போட்டு மிக்சியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நீங்கள் கலந்து ஊற்றலாம். இல்லை நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, துவையலை பொறுத்தளவு டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு. அதனால் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றுங்க. கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான துவையல் ரெடி ஆயிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.